அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது புரட்சத்து நாங்கள் சாப்பிடுவதனால், உயர்சத்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கொள்வதனால் நமக்கு இரத்தம் உறையாமல் பாதுகாக்கிறது. இரத்தம் உறையாமல் பாதுகாக்கிறது. பூநாரை என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ வெயில் காலத்தில் அதிகமான வெயில்களை அடிக்க அந்த காலத்தை உப்புகளை அதிகமாக சேமித்து வாழுமாம். இந்த வீடியோ இப்போ அதிகமான சத்துக்களை தேடி போபவர்களுக்கு மட்டும். இப்போ அதிகமான சத்துக்கள் எங்கே இருக்குது, எந்த இதில் இருக்குது, எப்படி இந்த சத்துக்கள் நம்ம செய்கிறோம். சிலாக்கள் டேப்லெட் மூலமே செய்வோம். சிலாக்கள் இந்த விட்டமின், இந்த பொட்டாசியம் அப்படி போன்ற இதுகளை இது மூலம் நம்ம தேர்ந்தெடுத்து நிற்போம். இப்போ பி, சி, இ போன்ற இந்த பொட்டாசியம், கால்சியம் போன்ற இந்த இதுகளை நம்ம என்ன செய்வோம்னா வேறு வேறு டேப்லெட்டுகளை நாங்கள் போட்டு யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இந்த டேப்லெட்டால் நமக்கு என்ன பயன், அதில் என்னென்ன இது செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் இது மிச்ச நாளைக்கு நிற்கும்லவா. ஆனால் 20 சத்துக்கள் ஒரே பழத்தில் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு பழத்தில் 20 சத்துக்களா? என்ன சொல்ல வாரீங்கன்ட்டு உங்களுக்கு குழப்பமாயிரா? ஆமாங்க, வாழைப்பழத்தில் 20 வகையான பொற்சத்துக்கள் இருக்குது. இந்த வீடியோவில் என்ன கேட்கப்பட்டிருக்கின்றா, எந்த பூமியில் தேனுக்கு அதிக உணவுகளை கொடுப்பது? என்ன புரியலையா? இப்போ தேன் அதிக உணவுகளை கொடுப்பது இது என்னென்னு பார்க்குறதுக்கு கழுகு அங்கே வரும். கழுகு தேனுக்கு அதிக உணவுகளை கொடுப்பதற்குரிய சில விதங்களை இது கொடுக்கப்படுகிறான்.